யார் வேணாலும் வரலாம். குறிப்பாக திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய யார் வேணாலும் அதிமுக தலைமையை ஏற்றுக்கிட்டு வர்றதா இருந்தால் எங்கள் கூட வரலாம் அப்படின்னு ஒருத்தர் கூடாமல் கூப்பிட்டு போகிறார். யாரை கூப்பிட்டுருக்கிறாரு, யார் பேசினது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள். அவர் தான். இப்போ அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தாவேகாவை அட்டாக் பண்ணுறத அப்படி பார்த்து பட்டும் படாமல் லைட்டாக அட்டாக் பண்ணுறீங்க, ரொம்ப டிலைட்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க, ஏன் அப்படி ஒருவேளை கூட்டணி வருவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ஆர்பி உதயகுமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, யார் வேணாலும் வரலாம்ப்பா, திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாரும் அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இந்த அதிமுக தலைமைக்கு கீழே வந்து சேர்றதா இருந்தால் யார் வேணாலும் வெல்கம் அப்படின்னு அழைப்பு விட்டுருக்கிறாரு ஆர்பி உதயகுமார் அவர்கள். அந்த இடத்துல தான் இதுதான் அங்கே தான் இடிக்குது அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறப்ப தான் பல பேருக்கு இடிக்குது. அது எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரில. பட் அந்த கருத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே பதிவு பண்ணியிருக்காரு ஆர்பி உதயகுமார் அவர்கள். யார் யார் கூட்டணிக்கு வருவார்கள் என்பதை ஜாதகம் பார்த்து நான் சொல்ல முடியாது. எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து தலைமையிலான கூட்டணியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையை ஏற்றுக்கொள்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற அனைவரையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. அதுக்கடுத்துதான் தாவேகாவுடைய வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டதுக்கு, திருவிழான்னு வந்துட்டா எல்லாரும் வரலாம் போகலாம்ப்பா, யாரையும் நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் அங்கே தான் இருக்கணும்லாம் சொல்ல முடியாது. ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது. ஆனால் தீர்ப்பு யார் கொடுக்குறதுனா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இப்போ சாமி யாருக்கு வரம் கொடுக்குதுங்கிறதான் பார்க்கணும். எலெக்ஷன் ரிசல்ட்டு யார் யாருக்கு என்னென்ன தொகுதி, யார் யாருக்கு எப்படிப்பட்ட வெற்றி அப்படிங்கிறத எலெக்ஷன் ரிசல்ட்டு தான் தீர்மானிக்குமே தவிர நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அவங்களுடைய வளர்ச்சியை பற்றிலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஆர்பி உதயகுமார் அவர்கள். அதாவது ஜனநாயக நாட்டில் தேர்தல் காலத்தில் திருவிழாவில் எல்லாரும் வரதான் செய்வாங்க. திருவிழாவில் நீங்கள் வரக்கூடாது அவங்க வரக்கூடாதுலாம் யாரும் தடை சட்டம் போட முடியாது. திருவிழாவில் வர்றவங்களெல்லாம் வரவேற்போம். சாமி வரம் யாருக்கு கொடுக்குறதுன்றத 2026 சட்டமன்ற தேர்தல் தான். மக்கள் தான் சாமி. மகேசன் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஆகவே சாமி வரம் கொடுக்குற தீர்ப்பை பொறுத்து தான் யார் யாருக்கு யார் யாருன்றத, யார் யாருக்கு எந்த இடம்ன்றத சாமி தான் தீர்மானிக்கணும். அதுக்கு அடுத்துதான் தாவேகாவும் திமுகவை தான் எதிரின்னு சொல்கிறாங்க, நீங்களும் திமுகவை தான் எதிரின்னு சொல்கிறீங்க, இது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டால் அதுக்கு வந்து ஆர்பி உதயகுமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பா திமுக எதிரின்னு சொல்கிறதுல நாங்கள் தான் சீனியர், 54 வருஷமாக சொல்லினுக்கிறோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. அதாவது 54 வருஷமாக திமுக ஒழிக்கிறதுக்காக அதிமுக போராடிட்டு இருக்குது. இப்போ வரப்போகிற தேர்தலில் அது நடந்துடும் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, எம்ஜிஆரில் ஆரம்பித்து ஜெயலலிதா அம்மையாரில் வந்து அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரைக்குமே திமுக ஒழிக்க தான் நாங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க இப்போ வந்துருக்குறாங்க ஜூனியர் பாய்ஸ், நாங்கள் தான் சூப்பர் சீனியர் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு ஆர்பி உதயகுமார் அவர்கள். எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. நாங்கள் தான் எங்கள் 54 ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், திமுகவினுடைய மக்கள் விரோத ஆட்சி, திமுகவுடைய குடும்ப ஆதிக்கம், குடும்ப ஆதிக்கத்தினுடைய வாரிசு அரசியல், சர்வாதிகாரம், ஹிட்லர், முசோலினி, இடியமன், இதெல்லாமே நாங்கள் ஒழிக்கணும்னு யார் சொன்னார்? மன்னாதி மன்னன், மக்கள் திலகம், பொன்மன தலைவன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தமிழகம் தரநிலை தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தெய்வங்களுடைய மறு வடிவமாக இருக்கிற புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார். 54 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக அதற்கு இந்த 2026 தேர்தலில் விடிவாக கிடைக்கும். 1000 கலைஞர் வந்தாலும், 1000 ஸ்டாலின் வந்தாலும், 1,00,000 உதயநிதி ஸ்டாலின் வந்தாலும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலான வெற்றி கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி, மக்களாட்சி மலர்வது உறுதி, மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதுவோம்.